மாபெரும் நடிகை மனோரமா அவர்களின் இயற்பெயர் கோபி சாந்தா. காசியப்பன் கிழாக்கு உடையார், ராம அமிர்தம் அம்மையார் ஆகியோருக்கு மகளாக பிறந்தவர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ராஜ மன்னார்குடியில் வசதியான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தார். இவரின் தந்தையார் ஒரு சாலை ஒப்பந்தராக பணியாற்றினார். தந்தை காசியப்பன் கிழாக்கு உடையார் மனோரமாவின் தாயார் ராமாமிர்தம் அவர்களின் தங்கையை இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து கொண்டார். இதனை அடுத்து கணவருடன் ஏற்பட்ட மனக்கசப்பால் புறக்கணிக்கப்பட்ட ராமாமிர்தம் அம்மாள் மனோரமாவை அழைத்து கொண்டு காரைக்குடி அருகே உள்ள பள்ளத்தூர் என்ற ஊருக்கு குடிபெயர்ந்தார். மனோரமாவை 6ஆம் வகுப்பு வரை படிக்க வைத்தார். குடும்ப வறுமையின் காரணமாக பள்ளி படிப்பை தொடர முடியாத மனோரமா அங்குள்ள செட்டியார் வீடுகளில் பணி செய்தார். அவர்கள் தாயாருடன் பலகார வியாபாரம் செய்து வாழ்க்கையை தொடங்கினார்கள். தனது 12வது வயதில் நடிப்பு தொழிலில் இறங்கினார். பள்ளத்தூர் பாப்பா என சிறு வயதில் மனோரமா செல்லமாக அழைக்கப்பட்டார். நாடக இயக்குனர் திருவேங்கடம், ஹார்மோனிய கலைஞர் தியாகராஜன் ஆகியோர் இவருக்கு மனோரமா என பெயர் சூட்டினார்கள். ஆரம்பத்தில் வைரம் நாடக சபா நாடகங்களில் சிறு வேடங்களில் நடித்து வந்தார். அந்த காலகட்டத்தில் புதுக்கோட்டையில் SS ராஜேந்திரன் அவர்கள் நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த போது அவருக்கு மனோரமா BA குமார் என்பவரால் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். மனோரமாவின் திறமையை அறிந்து கொண்ட ராஜேந்திரன் தனது SSR நாடக மன்றத்தில் சேர்த்து கொண்டார். அந்த நாடக நிறுவனத்தின் மணிமகுடம், தென்பாண்டி வீரன், புது வெள்ளம் உள்பட நூற்றுக்கணக்கான நாடகங்களில் நடித்தார் மனோரமா. மனோரமா அவர்கள் முதலாக மஸ்தான் என்பவர் இயக்கிய ஒரு சிங்கள மொழி திரைப்படத்தில் கதாநாயகி தோழியாக நடித்தார். பின்னர் ராஜேந்திரன் தேவிகா நடித்த ஒரு திரைப்படத்திலும் நடித்தார். இந்த திரைப்படம் வெளிவராமல் பாதியிலே நின்றுவிட்டது. பின்னர் MR ராதா அவர்கள் தனது நாடக சபாவில் நடத்தி வந்த ஒரு நாடகத்தை அவரது தம்பி MR பாப்பாவுடன் சேர்ந்து படமாக தயாரித்த போது அதில் ஒரு முக்கிய வேடத்தில் மனோரமா நடித்திருந்தார். அந்த திரைப்படமும் பாதியில் நின்றதால் கடைசியாக கவிஞர் கண்ணதாசன் இயக்கிய சொந்த திரைப்படமான மாலையிட்ட மங்கை திரைப்படமே மனோரமா அவர்கள் நடித்த முதல் திரைப்படமாக அமைந்தது. 1958ஆம் ஆண்டில் தமிழ் படத்தில் ஒரு கதாநாயகி பங்கு கொண்ட வெள்ளித்திரையில் நாடகங்கள் இருந்து இடம்பெயர்ந்தது மாலையிட்ட மங்கை. கவிஞர் கண்ணதாசன் அவரது இந்த திரைப்படத்தில் நகைச்சுவையாக நடிக்க வேண்டும் என்று கொடுத்தார். அவர் கதாநாயகியாக நடித்த முதல் திரைப்படம் 1963ஆம் ஆண்டு வந்த கொஞ்சும் குமரி. பின்னர் 1960 முதல் நகைச்சுவை விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தினார். 50 படங்களில் நன்கு அறியப்பட்ட நகைச்சுவை நடிகர் நாகேஷுடன் அவருக்கு சமமான சவாலான பாத்திரங்கள் வழங்கப்பட்டு அதில் சிறந்த நடிகை என புகழ் பெற்றார். அவர் எப்படி படங்களில் நடிக்க தொடங்கினார் என்று ஒரு நேர்காணலில் கேட்டபோது இது எல்லாம் கண்ணதாசனின் உதவி, அவர் கொடுத்த வாய்ப்பு என்று பதிலளித்தார். 1957ஆம் ஆண்டில் மாலையிட்ட மங்கை திரைப்படத்தில் என்னை நடிக்க வைத்து என் வாழ்க்கையை மாற்றியவர் அவர்தான் என புகழ்ந்தார். ஒரு நகைச்சுவையான கதாபாத்திரம். அவர் நம்பினார். என்னை மிகவும் வற்புறுத்தி நடிக்க சொன்னார். அதை நடிக்க முடியாது என்று சொன்னேன். எனக்கு இது குறித்து மிகவும் சந்தேகம் இருந்தது. ஆனால் அவர் என்னிடம், நீங்கள் ஒரு கதாநாயகியாக மட்டுமே படங்களை நடிக்கப் போகிறீர்கள் என்றால் இங்கு உள்ளவர்கள் உங்களை தொழில்துறையிலிருந்து வெளியேற்றுவார்கள் 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு பிறகு. ஆனால் அத்தகைய பாத்திரங்களை செய்வது உங்களுக்கு சிறந்த இடங்களை கொடுக்கும், உயர்ந்த சிகரங்களை எட்டுவதற்கான திறமை உங்களிடம் உள்ளது என்று, கதாநாயகியாத்தான் நடிப்பேன், காமெடி கதாபாத்திரத்தில் நடிக்க விருப்பமில்லை என்று சொன்ன மனோரமாவுக்கு புத்திமதி கூறி காமெடி கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டும் என்று வற்புறுத்த தொடர்ந்து நடித்து புகழ் பெற்றவர் மனோரமா. கண்ணதாசன் கொடுத்த அந்த நம்பிக்கையை தான் அவர் தொடர்ந்து நகைச்சுவை வேடங்களில் நடித்து புகழ் பெற்றார். 1947ஆம் ஆண்டு சுகோராமி என்ற சிங்கள திரைப்படத்திற்காக மனோரமா முதலில் கேமரா முன் நின்றார். அதில் அவர் கதாநாயகியின் நண்பராக நடித்தார். அவரது நடன மாஸ்டர் சூரியகலா இந்த கதாபாத்திரத்தில் நடிக்க இயக்குனர் மஸ்தானுக்கு பரிந்துரை செய்தார். 1958ஆம் ஆண்டு முதல் தமிழ் திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து தொடங்கினார்.
தமிழ், தெலுங்கு, இந்தி, மலையாளம், கன்னட திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றார். தங்கவேலு உடனான அவரது திரை ஜோடி 1965ஆம் ஆண்டுகளில் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தில் பாராட்டப்பட்டது. இந்த ஜோடி மிகச்சிறந்த நகைச்சுவை ஜோடியாக புகழ் பெற்றது. நாகேஷுடனான அவரது ஜோடி இருவருக்கும் நல்ல வேவலத்து இருந்தது. 1960, 69 இந்த காலகட்டத்தில் இவர்கள் ஜோடியும் பிரபலமாக பாராட்டப்பட்டது. 1970 மற்றும் 80களில் சோ, தேங்காய் சீனிவாசன், வெண்ணிறை ஆடை மூர்த்தி, சுருளிதாசன் போன்ற நடிகரோடு ஜோடியாக நடித்து புகழ் பெற்றார். ஜெயலலிதாவின் நெருங்கிய நண்பராகவும் ஜெயலலிதா ஒருவரும் ஊழல் செய்ய மாட்டார் என்ற உறுதியான நம்பிக்கையுடனும் இருந்த மனோரமா 1996 தேர்தலில் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக நடிகர் ரஜினிகாந்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார். அவரது கடைசி நேர்காணலில் 2015ஆம் ஆண்டில் அவரது வாழ்க்கையை பற்றி ஏதேனும் வருத்தம் இருக்கிறதா என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர், எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, நான் இந்த வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர், எனது அடுத்த பிறவில் கூட நான் மீண்டும் மனோரமாக பிறக்க விரும்புகிறேன், இதே வாழ்க்கையையும் என்னை சுற்றியுள்ள இதே மக்களையும் நான் விரும்புகிறேன், எல்லாவற்றுக்கும் மேலாக என் அம்மாவை மீண்டும் என்னுடன் விரும்புகிறேன், நான் முன்பு ஒரு கதாநாயகியாக மட்டுமே செயல்பட தீர்மானித்திருந்தால் நீண்ட காட்சியில் இருந்து மறைந்து போயிருக்கலாம், அதாவது நீண்ட காலம் நான் சினிமாவில் நடிக்க முடியாமல் போயிருக்கலாம். 2015இல் பிபிசி வானொலிக்கு எடுத்த பேட்டியில் நான் எனது துறையில் நகைச்சுவையாகவே நடிக்க முடிவெடுத்து கிட்டத்தட்ட 6 சகாப்தங்கள் ஆகின்றன என பெருமையாக கூறினார். 1500க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை அவரால் எப்படி செய்ய முடிந்தது என்று கேட்டபோது, செப்டம்பர் 2015ஆம் ஆண்டு அவர் அளித்த பேட்டியில், நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் என்று நான் நம்புகிறேன், கடவுளின் நம்பிக்கை இல்லாமல் நான் பல படங்களில் நடித்திருக்க முடியாது, என் வாழ்க்கையில் நடந்தது, நீங்கள் அதை நம்ப மாட்டீர்கள், ஆனால் நான் இன்னும் செயல்பட வேண்டும் என்ற வெறி இருக்கிறது, என் வெற்றிக்கு காரணமான ஒருவர் என் அம்மா, அவர் வாழ்க்கையில் எனக்காக எல்லாவற்றையும் செய்தார், நான் அவரை இழக்கின்றேன், இப்போது நான் வாழ்க்கையில் எதை சாதித்தாலும் அது அவரால் தான் என்று பேசும்போது மனோரமாவின் கண்கள் குளமாகின. அவர் தனது வயதான காலத்தில் இளம் திறமைகளையும் வளரும் இயக்குநர்களையும் ஆதரித்தார். 2013ஆம் ஆண்டில் LGR சரவணன் இயக்கிய தாயே நீ கண்ணுறங்கு என்ற தமிழ் குறும்படத்தில் நடித்தார். அவர் புற்று நோயாளியாகவும் திரு ஸ்ரீகாந்தின் தாயாகவும் நடித்திருந்தார். மனோரமா 5 முதல்வருடன் படங்களில் நடித்துள்ளார். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணாதுரை எழுதி இயக்கிய மற்றும் நடித்த நாடகங்களில் இவர் பெண் கதாபாத்திரத்தில் நடித்தார். தமிழகத்தின் மற்றொரு முதல்வர் கலைஞர் கருணாநிதியுடன் நாடகங்களிலும் நடித்தார். எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற முதலமைச்சர்கள் நடித்த படங்களிலும் அதற்கு முன்பு நடித்தார். ஆந்திரா சூப்பர் ஸ்டாராக விளங்கிய NT ராமராவ் திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். இவ்வாறு 5 முதலமைச்சருடன் நடித்த ஒரே நடிகை மனோரமா என்பது பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. தமிழ் படங்களில் 300 பாடல்களை பெரும்பாலும் அவரே நடித்த திரைப்படங்களில் பின்னணி பாடினார். அவர் பாடிய முதல் பாடல் மகளே உன் சமத்து என்னும் திரைப்படத்தில் JK வெங்கடேஷ் இசையமைத்த இசையில் பாடினார். படத்தின் தயாரிப்பாளர் PA குமார் மூலமாக இந்த வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. தர்ஷினம் என்ற திரைப்படத்தில் 1970ஆம் ஆண்டில் TM சவுந்தரராஜனுடன் கிளாசிக்கல் அடிப்படையிலான பாடலை பாடியுள்ளார். காட்சி அமைப்பில் அவர் சோவுடன் ஜோடியாக நடித்ததில் மனோரமா LR ஈஸ்வரியுடன் இணைந்து தாத்தா தாத்தா பிடிகுடு என்ற பாடலை பாடினார். அவர் திரை வாழ்க்கையில் பாடியதில் மிகப்பெரிய வெற்றி பாடல் சோவுடன் தான் நடித்து வெளியான பொம்மலாட்டம் திரைப்படத்தில் இசையமைப்பாளரான V குமார் இசையில் வா வாத்தியாரே ஊட்டாண்ட என்ற பாடல் மிகப்பெரிய வெற்றி பாடலாக அமைந்தது. MS விஸ்வநாதன் மற்றும் AR ரஹ்மான் இசையிலும் பாடல்கள் பாடியுள்ளார். மனோரமா அவர்கள் 1964ஆம் ஆண்டில் தனது நாடக கம்பெனியை சேர்ந்த SM ராமநாதன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு பூபதி என்னும் மகன் பிறந்தார். 1966ஆம் ஆண்டில் ராமநாதனுடன் மனமுறிவு பெற்று சென்னையில் தனியாக வாழ்ந்து வந்தார் மனோரமா.
தனது 78வது வயதில் 2015ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி அன்று இரவு 11 மணி அளவில் மாரடைப்பால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மனோரமா காலமானார். 5 தலைமுறை நடிகருடன் நடித்து சினிமாவில் தான் ஏற்றிராத அத்தனை கதாபாத்திரங்கள் நடித்து 1500 திரைப்படங்கள் நடித்து தங்கையாக, அக்காவாக, அம்மாவாக, மாமியாராக, பாட்டியாக திரைத்துறையில் நடிப்பில் வாழ்ந்து மக்களிடம் தனி முத்திரை பதித்த மாபெரும் நடிகை மனோரமாவின் சகாப்தம் அன்று முடிந்தது. மனோரமாவின் மரணத்துக்கு தமிழகம் வருத்தத்துடனும் இறந்த நடிகையரும் மாநிலம் முழுவதும் மற்றும் சமூக ஊடகங்களில் ஏராளமானவர் அஞ்சலி செலுத்தப்பட்டனர். டி நகரில் உள்ள நடிகையரின் வீட்டில் ஜெயலலிதா அவர்கள் மாலை அணிவித்தார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ் திரைப்பட உலகில் மனோரமாவை போன்ற சாதனை புரிந்தவர் யாரும் இல்லை, எதிர்காலத்திலும் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று கூறினார். ஜெயலலிதா மேற்கோள் காட்டிய அவரது மரணம் குறித்து நான் அதிர்ச்சியடைந்தேன். அவர் எனக்கு ஒரு மூத்த சகோதரி. அவர் என்னை அம்மு என்று அழைக்கும் போது நான் அவரை மனோரமா என்று அழைத்தேன். இவ்வாறு முதலமைச்சர் ஜெயலலிதா பேசினார். சிவாஜி கணேசன் நடிகர் திலகமாக இருந்தால் மனோரமா நடிகர் திலகம் என்று குறிப்பிட்டார். நடிகைக்கு மரியாதை செலுத்திய மற்ற நடிகர்கள் ரஜினிகாந்த், விஜய், கமல்ஹாசன், சிவகுமார், தனுஷ், அஜித், கலைஞர் கருணாநிதி, கி வீரமணி, ஜி கே வாசன், டெல்லி கணேஷ், சரத்குமார், இளையராஜா, வைரமுத்து, கார்த்திக், எஸ் சேகர், விஜயகுமார், கவுண்டமணி, கே பாக்கியராஜ், ஆர் பார்த்திபன், ராதிகா, விமல், சிலம்பரசன், சூர்யா, கார்த்தி, விக்ரமன், எஸ் தானு, டி ராஜேந்தர் மற்றும் நடிகர் இயக்குனர் பாண்டியராஜன் என அத்தனை திரையுலகினரும் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள். 1000 திரைப்படங்களுக்கு மேல் நடித்த நடிகை என்பதற்காக கின்னஸில் உலக சாதனை புத்தகத்தில் இவர் இடம்பெற்றார். 2002ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது இவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தேசிய திரைப்பட விருதும் சிறந்த துணை நடிகைக்கான விருதும் புதிய பாதை திரைப்படத்திற்காக 1988ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது 1971ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. வாழ்நாள் சாதனையாளர் விருது 2015ஆம் ஆண்டு புதிய தொலைக்காட்சி சக்தி விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. இவ்வாறு பல விருதுகளையும் பெற்றார். தமிழ் சினிமாவில் தாயாக அவர் நடித்த பல திரைப்படங்கள் பெரும் பாராட்டுக்களை பெற்றன. சின்ன கவுண்டர், விஜயகாந்த் அவருடன் நடித்த திரைப்படம் மக்களின் பெரிய வரவேற்பை பெற்றது. பிரபு அவர்களுடன் சின்னத்தம்பி திரைப்படத்தில் தாயாக நடித்த திரைப்படமும், கிழக்கு வாசல் படத்தில் கார்த்திக்குடன் நடித்த படங்கள், இது போன்ற பல திரைப்படங்களை அவருக்கு சொல்லலாம். பாட்டியாக நாட்டாமை திரைப்படத்தில் தாய் கிழவி என்ற கதாபாத்திரத்தில் அவர் கிளைமாக்ஸ் காட்சியில் சரத்குமார் இறந்து கிடக்கும்போது அழுகிற அந்த காட்சி அந்த படத்துக்கு வெற்றியை தேடித்தந்தது. அந்த அளவுக்கு அந்த கிளைமாக்ஸ் காட்சியும் அமைந்தது. அதேபோன்று அண்ணாமலை திரைப்படத்தில் ரஜினியின் தாயாகவும் அவர் நடித்து புகழ் பெற்றார். இவ்வாறு அவர் தாயாக நடித்த பல திரைப்படங்கள் ரசிகரிடம் தன் சொந்த தாய்வோல் பார்க்க வைத்தது. அதனாலேயே ஆட்சி என தமிழ்நாட்டு மக்கள் அன்போடு அழைத்தார்கள். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் ஆட்சி செய்த மனோரமா ஆட்சி அவர்கள் இந்த உலகம் இருக்குவரை, சினிமா உலகம் இருக்குவரை அவரின் புகழும் பேரும் நிலைத்து இருக்கும் என்பது மறுக்க முடியாத சரித்திரம்.